வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன் தான் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் நமக்கு 12th 7th லெசனாக இருக்கக்கூடிய தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்னென்ன தகவல்கள்லாம் நமக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் விடுதலைக்கு முன்னாடி இருந்து விடுதலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுதேச அரசுகளுடைய தோற்றம் மற்றும் அந்த அரசுடைய மறைவு பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நிர்வாகம் மற்றும் அரசியல் பகுதிகளை ஒன்றுபடுத்துறதுல சுதேச அரசுகள் இந்தியாவோடு இணைவதன் முக்கியத்துவம் குறித்து அறிதல். சரிங்களா? நிர்வாக ரீதியாக நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு சுதேச அரசுகள் இருக்கும், அதே போல் மாகாணங்கள் இருக்கும். அந்த அனைத்து பகுதியிலுமே ஒன்றுபடுத்துறதுல சுதேச அரசுகள் இந்தியாவோடு இணைவதனுடைய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து, மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு குறித்த இந்திய அரசினுடைய தயக்கம், குடிமக்களுடைய அழுத்தம், இவற்றிற்கான காரணங்களை ஒப்பிட்டு அறிய சொல்கிறாங்க. மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்கள் மறுசீரமைப்பு தொடர்பான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதே போல் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதால் சரிங்களா சுதேச அரசுகள் இணைக்கப்பட்டு இந்தியாவில் ஏற்பட்ட சிறந்த பயன்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து, மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்யும் நோக்கில் அரசு நியமித்த ஆணையங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே போல் அது தொடர்பாக இயற்றப்பட்ட சட்டங்கள் குறித்தும் நம்ம பகுப்பாய்வு செய்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், ஒரு நாட்டை கட்டமைப்பதில் எதிர்கொள்ளும் சமூக, பொருளாதார, அரசியல், மொழி மற்றும் நிர்வாக சவால்களை புரிந்து கொள்வது. இதெல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாகவே இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பாருங்கள், மொழி, இனம் மற்றும் அரசியல் தன்னாட்சி. சரிங்களா? மொழி, இனம் மற்றும் அரசியல் தன்னாட்சி பெற வலுவான அடித்தளமிட்டதற்கு காரணமாக தமிழ்நாடு மாநில அரசு உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்திய பல்வேறு கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாமா? பாருங்கள், சுதேச அரசுகளின் ஒன்றிணைப்பு. இந்தியாவில் சுதேச அரசுகளுடைய தோற்றம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் ஒரு சிறிய அரசியல் அமைப்பே சுதேச அரசு என்பதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணம் அப்படின்னு இருக்குது. இந்த சென்னை மாகாணத்தில் சுதேசி அரசு அப்படின்னு சொல்லி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை தொண்டைமான் மறைவினுடைய தொண்டைமான் புதுக்கோட்டை இருக்கு இல்லையா, அந்த புதுக்கோட்டை அரசு தான் என்னது இந்த சென்னை மாகாணத்தில் ஒரு சுதேச அரசாக இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா, மைசூர் மன்னிக்கணும் ஹைதராபாத் நிஜாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தனியாக இருப்பாங்க. சரிங்களா? ஹைதராபாத் நிஜாமு தனியாக இருப்பாங்க. அதாவது சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு முழுவதும் அதில் புதுக்கோட்டை மட்டும் சுதேச அரசு. சரிங்களா? அதே போல் கேரளா முழுவதும் அந்த கேரளாவில் திருவிதாங்கூர் இருக்கு இல்லையா, திருவிதாங்கூர் சமஸ்தானம், அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒரு சுதேச அரசாக இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா, ஆந்திர பகுதியில் இந்த மைசூர் நிஜாம்களுக்கு சொந்தமான இடங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆந்திர பகுதி, அப்புறம் ஒடிஷா பகுதி, பெங்களூரில் இருக்கக்கூடிய மைசூர் சுல்தானத்துக்கு தவிர இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சென்னை மாகாணமாக இருந்துச்சு. அப்போ அங்கே இருந்த அந்த மைசூர் சுல்தானியம், அதாவது அந்த மைசூர் அரசு, ஹைதராபாத் அரசு, புதுக்கோட்டை அரசு, அப்புறம் நம்ம திருவிதாங்கூர் அரசு, இவங்க எல்லாமே தான் சுதேச அரசுகள். சரிங்களா? 556 சுதேச அரசுகள் இருந்துச்சுன்னுவாங்க. சரிங்களா? 556 சுதேச அரசுகள் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதைத்தான் சொல்கிறாங்க, ஒரு பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் ஒரு சிறிய அரசியல் அமைப்பாக இருந்தது தான் சுதேச அரசு. சரிங்களா? அது பெரும் முடியாட்சியில் நேரடியாகவோ அல்லது துணை கூட்டமைப்பாகவோ ஆட்சி செய்வதாகும். அப்போ சுதேச அரசு அப்படிங்கிறது அந்த பெரிய ஒரு முடியாட்சியில், அதாவது பிரிட்டனுடைய முடியாட்சி நடந்துச்சு இல்லையா, அப்போ அந்த பிரிட்டனுடைய பெரிய முடியாட்சியில் நேரடியாகவோ அல்லது ஒரு துணை கூட்டமைப்பாகவோ ஆட்சி செய்வதாகும். இந்த சிறிய நிர்வாக பகுதி அரசியல், கலாச்சார, மொழி மற்றும் பூகோள அமைப்பு அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இந்த சுதேச அரசு அப்படிங்கிறது ஒரு சிறிய நிர்வாக பகுதி தான் இருந்தாலும் அது அதற்குன்னு தனியாக அரசியல், கலாச்சார, மொழி மற்றும் பூலோக அமைப்பு அடிப்படையில்
அமைந்திருக்கு. கிபி 200 பார்த்தீங்கன்னா, அதாவது பொது ஆண்டு 200 மத்திய ஆசிய பகுதியிலிருந்து இந்திய துணைக்கண்டத்திற்கு புலம்பெயர்ந்து வந்த ராஜபுத்திரர்களால், சரிங்களா, ராஜபுத்திரர்கள் எங்கே இருப்பாங்க? வட இந்திய அரசுகளில் வருவாங்க. சரிங்களா, ராஜபுத்திரர்கள் வந்து வட இந்திய அரசுகள் வருவாங்க. குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, அஜ்மீர் இந்த பகுதிகளெல்லாம் ராஜபுத்திரர்கள் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க எங்கேருந்து வர்றாங்க? மத்திய ஆசிய பகுதியிலேருந்து பொது ஆண்டு 200 எங்கே இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வர்றாங்க. இந்த ராஜபுத்திரர்களால் வந்து சுதேச அரசுகள் வந்து என்னது தொடங்கப்பட்டது. ராஜபுத்திரர்களால் தான் வந்து சுதேச அரசு தொடங்கப்பட்டது. ராஜபுத்திரர்கள் என்றால் அரசர்களின் இளவரசர்கள் என்பது பொருள். ராஜபுத்திரர்கள் என்றால் என்னது? அரசர்களுடைய இளவரசர்கள் அப்படிங்கிறது பொருள். எனவே இந்தியாவில் வந்து என்னது சுதேச அரசுகள் முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடியே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முகலாயருடைய வருகைக்கு முன்னாடியே இங்கே வட இந்திய பகுதியில் ராஜபுத்திரர்கள் வந்து என்னது ஆட்சி செய்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராஜபுத்திரர்கள் அல்லாமல் நவாப் மற்றும் நிஜாம்களாலும் சுதேச ஆட்சிகள் நடைபெற்றன. சரிங்களா, நவாப் நம்ம ஆற்காடு நவாப் இருப்பார் இல்லையா, அது போன்று அங்கே வங்காள நவாப்பு, அயோத்தியில் நவாப்பு அப்படிலாம் இருந்திருப்பாங்க. அதே போல் ஹைதராபாத் நிஜாமு இவங்களாலையுமே வந்து என்னது சுதேச அரசுகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதோடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மைசூரு, திருவிதாங்கூர் மற்றும் புதுக்கோட்டை பகுதிகள் என்னது ஒரு உள்ளூர் அரச வம்சங்களால் ஆட்சி செய்வது. அந்தந்த உள்ளூர் அரச வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டது. இந்த அனைத்து வகை முடியாட்சி முறைகளுமே பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. சரிங்களா, இந்த அனைத்து வகையான முடியாட்சிகளும் வந்து என்னது பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதேச அரசுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த வகையான அரசுகள் வந்து பிரிட்டனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டது. சரிங்களா, இந்த வகையான அரசுகள் வந்து என்னது பிரிட்டனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறத குறிக்க இந்த சுதேச அரசுகள் வந்து அப்படின்ற சொல் வந்து என்னது வேண்டும்னே கையாளப்பட்டது. அதாவது ஏன் வந்து இவங்களை சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த அரசுகள் வந்து பிரிட்டனுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காகவே இந்த சுதேச அரசுகள் அப்படிங்கிற சொல்ல வந்து என்னது குறிப்பிட்றாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சுதேச அரசுகள்லாம் என்னது ஒரு பெரும் முடியாட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு. அதனால் சரிங்களா. அடுத்து பாருங்கள், இப்போ சுதேச அரசனுடைய தோற்றம் பார்த்துட்டோமா? சுதேச அரசனுடைய தோற்றம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சுதேச அரசுகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இப்போ 1947 சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அப்போ இந்தியாவை வந்து என்னது ஒரு ஒற்றுமைப்படுத்த ஒரு பலமிக்க நாடாக மாற்றணும் அப்படின்னா பல்வேறு சுதேச அரசுகள் இருக்குது. அப்போ அந்த அரசுகள்கிட்டலாம் போயிட்டு என்னது அரசியல் நிர்ணய சபையை சேர்ந்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள்லாம் சேர்ந்து பேசி அவங்களுக்கு பல்வேறு சலுகைகள் அது இதுன்னு கொடுத்து எல்லாமே நீங்கள் இந்திய ஒன்றியத்தில் இணைந்து கொள்ளுங்கள், இந்தியாவோடு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னது சுதேச அரசுகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி. பாருங்கள், நம்ம முன்னாடியே குறிப்பிட்டு போன்று துண்டு துண்டாக காணப்பட்ட சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி வந்து என்னது சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே, குறிப்பாக காலனி ஆதத்திற்கு முன்பிருந்தே நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கு. ஏன்னா அந்த துண்டு துண்டாக இருக்கிற நாட்டை ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறார், ஒவ்வொருத்தராக கைப்பற்றி ஒரே நாட்டின் கீழ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ காலனி ஆட்சிக்கு முன்பிருந்தே வந்து என்னது இந்த சுதேச அரசுகளை ஒன்றிணைப்பதற்கான வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டா இருந்துச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பல சிறிய அரசுகளை இணைத்து பேரரசுகளாக மாற்றக்கூடிய முயற்சி 6ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிருச்சு. சரிங்களா, 6ஆம் நூற்றாண்டிலேயே வந்து என்னது பல சிறிய அரசுகளை இணைத்து பேரரசாக மாற்றக்கூடிய செயல்பாடானது தொடங்கிருச்சு. அப்படி பார்த்திங்கன்னா வட இந்திய பகுதியில் மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்ற பேரரசாக மாறியது எதுனா மகத பேரரசு தான். மகத பேரரசுலேருந்து தான் என்ன ஆகுது, நம்ம நந்தர்கள் வர்றாங்க. பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக வச்சு நந்தர்கள் வர்றாங்க, மௌரியர்கள் வர்றாங்க. மகதம் தான். சரிங்களா, அதனுடைய தலைநகரம் வந்து என்னது, மகதத்தினுடைய தலைநகரம் பாடலிபுத்திரம், மகத பேரரசு தான். நம்ம அந்த மௌரியர்கள் ஆண்டதுனால மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்கிறோம். நந்தர்கள் ஆண்டதால் நந்த பேரரசு அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு முன்னாடி சுங்கர்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா, புஷ்யமுத்திர சுங்கர் அப்படின்னு சொல்லி அசோகருக்கு அப்புறம் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து என்னது மகதத்தை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அந்த 18 கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 18 கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாடுகளில் வலிமை பெற்றதாக முதலாவதாக மாறியது வந்து மகதம். அதனுடைய தலைநகரம் வந்து என்னது பாடலிபுத்திரம், தற்போதைய பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா. சரி பாருங்கள்,
மகத பேரரசு காலத்தில் பிம்பிசாரர், சரிங்களா, பிம்பிசாரர் இவர் வந்து இந்த பிம்பிசாரர் வந்து என்னது சந்திரகுப்த மௌரியருடைய பையன் கிடையாது. அவர் வந்து பிந்துசாரர், சரிங்களா. சந்திரகுப்த மௌரியருடைய பையன், அசோகருடைய அப்பா வந்து என்னது பிந்துசாரர். இவர் வந்து பிம்பிசாரர் மற்றும் அஜாத சத்ரு, இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா புத்தருடைய சமகாலத்தை சேர்ந்தவர்கள், சரிங்களா. நம்ம ஆசிய ஜோதியில் கூட பார்ப்போம் இல்லையா, பிம்பிசாரருடைய என்னது வேள்விக்கு ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டது அந்த பிம்பிசாரர். சரி, இப்போ இவருடைய காலத்தில் தான் வந்து மகதம் வந்து முதலாக வலிமை மிக்க நாடாக மாறுது. அப்படி பிம்பிசாரர் மற்றும் அவருக்கு அடுத்து அஜாத சத்ரு, அதற்கப்புறம் மௌரியர்கள் காலத்தில் வந்து அசோகர் மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் வந்த சந்திரகுப்தர், இது குப்த பேரரசில் சந்திரகுப்தர், அப்புறம் அவருடைய மகனான சமுத்திரகுப்தர் போன்றவர்களால் சிற்றரசுகள் வந்து தங்கள் பேரரசின் கீழ் செயல்படக்கூடிய சுதந்திர அரசுகளாக நிர்வகிக்கப்பட்டன. பின்னர் அந்த பேரரசுகளுக்கும் சிற்றரசுகளுக்கும் இடையே வந்து என்னது அதிகார போட்டி, அப்புறம் பொறாமை மற்றும் வெறுப்புணர்ச்சி ஆகியன வந்து நம்பிக்கையின்மையின் விளைவாக, சரிங்களா, அந்த பேரரசுகளுக்கும் சிற்றரசுகளுக்கும் இடையே அதிகார போட்டி, பொறாமை மற்றும் வெறுப்புணர்ச்சி ஆகியவற்றினுடைய நம்பிக்கையின்மையின் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா அரபு மற்றும் பாரசீக படையெடுப்புகள் வந்து இந்தியாவில் நடைபெற்றது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைனால தான் என்னது நமக்கு அரேபியர் மற்றும் பாரசீகருடைய படையெடுப்பானது ஏற்படுது. இப்படி பார்த்திங்கன்னா வட இந்தியா முழுவதுமே முகலாய பேரரசு தனது ஆதிக்கத்தினை வந்து நிலை பெற செய்து கொண்டது. பிரிட்டன் வரும்போது என்னது இந்தியாவில் முகலாயர்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. சரி, இது வந்து நம்ம வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த சுதேச அரசுகளை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து சுதேச அரசுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் அப்படிலாம் பிரிட்டிஷ் அரசு வழங்கினாங்க, அதாவது குண்டு செய்யக்கூடிய மரியாதையெல்லாம் வழங்கியிருப்பாங்க. அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரிட்டிஷ் ஆட்சியில் சுதேச அரசுகள் குண்டு முழங்கிய மரியாதை செய்யும் முறை, சரிங்களா, குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை. இந்த முறை வந்து ஐரோப்பியர்களுடைய காலனி ஆதிக்கத்தின் போது ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களால் கடைபிடிக்கப்பட்டது. இந்த சுதேச மன்னர்களுக்கு குண்டு முழங்கி மரியாதை செய்யக்கூடிய முறை வந்து என்னது காலனி ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றியிருக்காங்க, போர்ச்சுகீஸ் பின்பற்றியிருக்காங்க மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள், இந்த 3 பேருமே வந்து என்னது பின்பற்றியிருக்காங்க. முதல்ல தங்களுடைய வியாபார தொடர்பு பகுதிகளிலும் பின்னாடி பிற பகுதிகளிலும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டதற்கான குறியீடாக இதனை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து என்னது ட்ரேடிங்காக தான் வந்திருப்பாங்க. ட்ரேடிங்காக வந்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த நிலப்பகுதியில் கைப்பற்றுவாங்க. அப்படி அவங்க கைப்பற்றிய நிலப்பகுதிகளை அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அந்த நிலப்பகுதி வந்துருச்சு அப்படிங்கிறத குறியீடாக காட்டுறதுக்கு இந்த குண்டு முழங்கக்கூடிய மரியாதையை வந்து என்னது அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக இந்த 3 காலனி அரசுகளில் பிரிட்டிஷ் அரசு வந்து சில சுதந்திர அரசுகளுக்கான இறைமை உரிமையை வந்து தங்கள் மன்னராட்சி முறைக்கு உட்பட்டு வழங்கின. அதாவது சுதேச அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையை அவர்களுடைய பிரிட்டிஷ் அரசனுடைய மன்னராட்சி உரிமைக்கு உட்பட்டு வழங்குது, சரிங்களா. சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுதேச அரசுடைய எண்ணிக்கை 565ஆக இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதேச அரசுடைய எண்ணிக்கை வந்து என்னது 565. இதனுடைய அதிகாரமானது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் வழங்கப்பட்ட குண்டு முழங்கக்கூடியதை வச்சு இருக்கும். அந்த சுதேச அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா, ஒரு சில சுதேச அரசுகளுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கும், ஒரு சில சுதேச அரசுகளுக்கு அதிகாரம் குறைவாக இருக்கும். அதை எதை வச்சு இவங்க இது பண்ணுறாங்க, எதை வச்சு அதை வந்து அவங்க கேட்டகரிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அந்த பிரிட்டன் கிழக்கிந்தியன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒவ்வொரு சுதேச அரசுகளுக்கு இத்தனை 3 குண்டு முழங்கிறது, 8 குண்டு முழங்கிறது, 21 குண்டு முழங்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசுகளுக்கும் ஒரு கேடர் வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய அதிகாரமானது இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த சுதேச அரசுடைய அதிகாரம் வந்து என்னது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் வழங்கப்பட்ட குண்டு முழங்கக்கூடிய என்னது அதிக மரியாதை அடிப்படையில் பார்த்தீங்களா, குண்டு முழங்கக்கூடிய மரியாதையினுடைய அடிப்படையில் தான் அமைந்திருந்துச்சு, சரிங்களா. இந்த குண்டு முழங்கக்கூடியது வந்து 2 விதமாக காணப்பட்டது. இந்த குண்டு முழங்கக்கூடிய மரியாதை வந்து என்னது 2 விதமாக காணப்பட்டது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குண்டு முழங்கி மரியாதை செய்யும் சுதேச அரசுகள் அப்படின்னும், மற்றொன்று
குண்டு முழங்கக்கூடிய உரிமை அற்ற சுதேச அரசுகள், அந்த இந்தியாவில் இருந்த 565 சுதேச அரசுகளையுமே எப்படி பிரிச்சிருக்கான்? ஒன்று குண்டு முழங்குறவன், இன்னொன்று குண்டு முழங்காதவன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டான். சரி, குண்டு முழங்கும் மரியாதை பெற்ற அரசுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? குண்டு முழங்கக்கூடிய மரியாதை பெற்ற சுதேச அரசுகள் பாருங்கள். பிரிட்டனுடைய காலனி ஆதிக்க காலத்தில் குண்டு முழங்கக்கூடிய மரியாதை பெற்ற சுதேச அரசுகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குண்டு முழங்கக்கூடிய மரியாதை வாங்கின 565 சுதேச அரசுகளை கிட்டத்தட்ட ஒரு 117லேருந்து 120 வரைக்கும் சுதேச அரசுகளுக்கு என்னது குண்டு முழங்கக்கூடிய மரியாதையானது வழங்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய அரசுகளுக்கு என்னது குண்டு முழங்கக்கூடிய மரியாதை அளிக்கப்படலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 120 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசுகளுடைய தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அல்லது இளவரசர்கள் அந்த மரியாதைக்கு என்னது உட்பட்டவர்களாக இருந்தாங்க. இவர்களுக்கு வழங்கப்படும் இந்த உரிமையானது முழங்கப்படும் குண்டுகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில், சரிங்களா, இவங்களுக்கான இந்த உரிமை அதிகாரம் இருக்கு இல்லையா, அது என்னது அவர்களுக்கு முழங்கப்படும் அந்த குண்டுகளினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதனுடைய சிறப்பு நிலை என்னது அறியப்பட்டது. மிக அதிக மரியாதைக்குரிய அடுத்து மிக அதிக மரியாதைக்குரிய சுதேச அரசுகளுக்கு 21 குண்டுகள், சரிங்களா, இருக்கிறதே ஹையஸ்ட் என்னது 21 குண்டு, 21 குண்டுகள். அதனிலும் குறைவான சுதேச அரசுகளுக்கு 9 குண்டுகள், சரிங்களா, 21 9 குண்டுகள் அப்படின்னு சொல்லி அமைந்திருந்தது. சில சுதேச அரசுகள் 21 குண்டுகளை முழங்கக்கூடிய உரிமைகள் வாங்கியிருந்தாங்க. சரிங்களா, பாருங்கள், மிக அதிகமான மரியாதைக்குரிய சுதேச அரசுகளுக்கு 21, அதுலேயும் குறைவானவங்களுக்கு 9 குண்டு முழங்குறாங்க. இப்போ நம்ம 21 குண்டு முழங்கக்கூடிய மரியாதை பெற்ற சுதேச அரசுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? பாருங்கள், மாட்சிமை தாங்கிய மகாராஜா குவாலியர் மன்னர் சிந்தியா. சரிங்களா, இந்த குவாலியர் மன்னர் சிந்தியா தான் 1857 ஜான்சி ராணி குவாலியரை கைப்பற்றினே ஓடிடுவார். ஏன்னா அவர் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்கார். பாருங்கள், அவருக்கு 21 குண்டு முழங்கக்கூடிய மரியாதையை பிரிட்டன் வழங்கியிருக்காங்க. அடுத்து மாட்சிமை தாங்கிய பரோடா மகாராஜர், குஜராத்தில் இருக்கக்கூடிய பரோடா மகாராஜர் கேக்வார், சில கெய்க்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாட்சிமை தாங்கிய மகாராஜா ஜம்மு காஷ்மீரினுடைய மகாராஜா, அவர்களுக்கு 21 குண்டு முழங்கக்கூடிய மரியாதையானது வழங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாட்சிமை தாங்கிய மகாராஜா யார்? மைசூர் மகாராஜா உடையார் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு 21 குண்டு முழங்கக்கூடிய மரியாதையானது வழங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாட்சிமை தாங்கிய ஹைதராபாத் மற்றும் பிரார் இருக்கு இல்லையா, அந்த பீரார் நிஜாம்கள், இவங்களுக்கும் 21 குண்டு முழங்கக்கூடிய மரியாதையானது வழங்கப்பட்டது. பாருங்கள், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாராஜா குவாலியருடைய சிந்தியா, பரோடா மகாராஜர் கெய்க்வாட்டு, ஜம்மு காஷ்மீருடைய மகாராஜர், மைசூருடைய மற்றும் மகாராஜா, அப்புறம் ஹைதராபாத்து பீராருடைய நிஜாம்கள், இவங்களுக்கு தான் என்னது 21 குண்டு முழங்கக்கூடிய மரியாதையை ஆங்கில அரசு என்னது வழங்கியிருந்தது. அடுத்து நம்ம 9 குண்டுகள் முழங்கக்கூடிய உரிமையை பெற்றிருந்த அரசுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் நவாப், பாட்னாவுடைய மகாராஜா, வாத்வான் மகாராஜா, லாகூர் நவாப். சரிங்களா, அடுத்து வேறு யார் இருக்காங்களான்னு பார்ப்போமா? அவ்வளோதான், இவர்களுக்கு தான் என்னது இந்த குண்டு முழங்கக்கூடிய மரியாதைகள் கொடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குண்டு முழங்கிய அரசுகள் பார்த்துட்டோமா. அடுத்து குண்டு முழங்கும் உரிமை பெறாத சுதேச அரசுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே சொன்னதான், 565 சுதேச அரசில் 117 to 120 வரைக்கும் மட்டும்தான் இந்த குண்டு முழங்கப்படக்கூடிய உரிமை இருந்துச்சு. பிற அரசுகள் பிரிட்டிஷ் அரசுகளுக்கு கீழ் இருந்தாலும் அவர்களுக்கு குண்டு முழங்கக்கூடிய உரிமையானது வழங்கப்படவில்லை. சில சுதேச அரசுகள் எந்தவித குண்டு மரியாதையும் பெறாமல் இருந்ததற்கான வேறு காரணங்களும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான குண்டு முழங்கக்கூடிய மரியாதையை வாங்கிக்கிறதுக்கான காரணங்களும் இருந்துச்சு. அப்படி என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில சுதேச அரசுகள் இந்த முழங்கும் முறையை ஏற்றுக்கல. அவங்களே என்னது எங்களுக்கு குண்டு முழங்கக்கூடிய முறை தேவையில்லை அப்படின்றாங்க. அதே போல் சில சுதேச அரசுகள் இந்த முறையை அவர்களுக்கான மரியாதை குறைவாக கருதினாங்க. ஏன்னா
அந்த பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு கீழே, அதாவது அவங்களுடைய ஆட்சி பகுதிக்கு கீழே இருக்கிறத குறிப்பாக காட்டுறதுக்கு தானே இந்த குண்டு முழங்கக்கூடிய மரியாதையை பிரிட்டனை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ நான் வந்து உனக்கு அடிமையாக, இது ஏன் நாடு ஏன் மண்ணு, நான் தனியாக ஆண்டுகிட்டு இருக்கேன், நீ ஜெயிச்சா, அந்த காலத்தில் வந்து எவன் ஜெயிச்சானோ அவனுக்கு நிலம் சொந்தம், ரைட், ஓகே, நீ வந்து சில பகுதியை வச்சுருக்க, ரைட்டு, நான் என் பகுதியில் ஆண்டுகிட்டு இருக்கேன், நீ வந்து என்னடா கட்டுப்படுத்துறது, எனக்கு என்னடா மரியாதை தருது அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா மன்னர்களுக்கு. அப்போ சில அரசுகள் வந்து என்னது, அந்த முறையை வந்து என்னது, நான் வந்து உனக்கு கட்டுப்பட்டவனா அப்படிங்கிற அந்த குண்டு முழங்கக்கூடிய மரியாதையை அவங்களுடைய மரியாதை குறைவாக நினைச்சாங்க. அடுத்து பாருங்கள், சில சுதேச அரசுகளுடைய ஆட்சிகள் வந்து மாற்றப்பட்டது. அதனால் வந்து தங்களுடைய அரச பட்டங்களையும் ஓய்வூதியத்தையும் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த குண்டு முழங்கக்கூடிய ஆட்சி மரியாதையை வந்து அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் சுதேச அரசுகள். விடுதலைக்கு முன்பு பல சுதேச அரசுகள் வந்து என்னது, காலனிய பிரிட்டன் அரசினுடைய ஆதரவுடன் இயங்கின. விடுதலைக்கு முன்பு வந்து என்னது, இந்தியாவில் பல சுதேச அரசுகள் வந்து என்னது, காலனிய பிரிட்டன் அரசினுடைய ஆதரவுடன் தான் இயங்கியது. பிரிட்டிஷ் அரசின் கீழ் வந்து சுதேச அரசுகளாக இயங்கியதால் இதுவரை பெற்றிருந்த சலுகைகளை விட்டு கொடுக்க மனமில்லாமல் சுதேச அரசுகள் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற யோசனையை வந்து அவர்கள் ஏற்கலை. என்ன அப்படின்னா, அவங்க என்னது, ஃப்ரீடமுக்கு முன்னாடி ஒரு தனி அரசராக முடியாட்சியாக இருந்திருப்பாங்க. ஃப்ரீடமுக்கு அப்புறம் மக்களாட்சி கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது இது வரைக்கும் அவன் ராஜாவாக இருந்து நல்லா ஜபர்தஸ்தாக பயங்கரமாக இருந்திருப்பாங்க. முடியாட்சியை கலைச்சிட்டு மக்களாட்சி வந்துருச்சுன்னா அவர்களுக்கான சலுகைகள் எல்லாமே போயிடும் இல்லையா. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாட்டினுடைய ஒருங்கிணைப்பு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. பல அரசுகள் வந்து விடுதலைக்கு பின்னர் தன்னாட்சியுடன் கூடிய சுதந்திர அரசுகளை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க. பல அரசுகள் வந்து என்னது, டொமினியன் அந்தஸ்துக்காக காத்திருந்தாங்க. இந்த சுதேச அரசுகள் வந்து ஒருங்கிணைப்பு என்பது பிரிட்டனின் ஆட்சிக்கு முடிவு கட்டவும், சுதேச அரசுகள் மற்றும் மாகாணங்கள் கலைக்கப்படுவதுடன் பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு முடிவு கட்டுவதையும் நோக்கமாக கொண்டதாகும். சரிங்களா. இந்த சுதேச அரசுகள் வந்து என்னது, சுதேச அரசுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, பிரிட்டனுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டவும் சுதேச அரசுகள் மற்றும் மாகாணங்கள் வந்து கலைக்கப்படணும். ஏன்னா பிரிட்டிஷ் உருவாக்கின மாகாணங்களும் அவருடைய காலத்தில் இருந்த சுதேச அரசுகளும் கலைக்கப்படுவதுடன் காலனிய ஆட்சிக்கு முழுவதுமாக முடிவு கட்டுவதை வந்து என்னது நோக்கமாக கொண்டதாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசியல் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மற்றும் வன்முறை ஆகியவற்றுக்கு இடையே சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு செயல்கள் வந்து எப்போ 1947 நடந்துச்சு. ராஜதந்திரமான செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் வன்முறைகளும் நடந்துச்சு. இதற்கு இடையில் தான் வந்து இந்த சுதேச அரசுகளுடைய ஒருங்கிணைப்பு செயல்பாடுகள் வந்து 1947 நடந்துச்சு. நாட்டை வந்து இந்த ஒருங்கிணைப்பு செய்வதில் வந்து முக்கிய பங்காற்றியார்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள். சரிங்களா. இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். பிரிட்டனின் அன்றைய பிரதமரான கிளமெண்ட் அட்லி என்ன பண்ணுறாரு, பொதுச்சபையில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 1946, மார்ச் 15, 1946 அன்றைக்கி என்ன பண்ணுறாரு கிளமெண்ட் அட்லி, பொதுச்சபையில் உரையாற்றும் பொழுது இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்தார். பாருங்கள், அவர் ஐயனம் இதுதான் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். மார்ச் 15, 1946 கிளமெண்ட் அட்லி தான் வந்து என்னது அறிவித்தார் அப்படின்னு சொல்லி ஐயனம் புக்கில் இருக்கும். என்னைக்கு டேட் இங்கே இருக்குது பாருங்கள், மார்ச் 15, 1946 கிளமெண்ட் அட்லி இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்தார். அப்போது விடுதலை போராட்டத்தையும் அதில் உயிர் தியாகம் செய்தோரையும் வந்து என்னது கிளமெண்ட் அட்லி அவர்கள் வந்து நினைவு கூர்ந்தார். மேலும் புதிய இந்தியாவில் அதன் பன்முக பண்பாட்டு பாரம்பரியத்தை கட்டி காப்பதில் ஏற்பட உள்ள சவால்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. புதிய இந்தியா இருக்குன்னா அதில் வந்து பன்முகத்தன்மை இருக்குது, அதனுடைய பண்பாட்டு பாரம்பரியம் இருக்குது, இதெல்லாமே வந்து என்னது கட்டி காத்து பாதுகாக்கணும். இதில் இருக்கக்கூடிய சவால்களை பற்றியும் கிளமெண்ட் அட்லி அவர்கள் பேசுகிறாரு. இந்தியா பல இனங்கள், மதங்கள் மற்றும் மொழிகள் கொண்ட நாடு என்பதையும் அதனால் உருவாகும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நன்கு அறிவேன். ஆனால் இத்தகைய தடைகளை இந்தியர்களே வந்து என்னது எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளமெண்ட் அட்லி அவர்கள் பேசுகிறாரு. எப்போ, மார்ச் 15, 1946. சரி, அடுத்து
சிறுபான்மையோர் உரிமைகள் எப்பொழுதும் நமது சிந்தனையில் வந்து இருக்கணும். சரிங்களா? சிறுபான்மையோருடைய உரிமைகள் வந்து என்னது, எப்போதுமே நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அவர்கள் அச்சம் இல்லாமல் வாழும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். யார்? கிளமண்ட் அட்லி. பாருங்கள், சிறுபான்மையோர் உரிமைகள் வந்து எப்போதும் பாதுகாக்கப்படணும், அவளுடைய சிந்தனையில் அச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உரையாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளமண்ட் அட்லி அப்படின்னு நமக்கு தெரியணும். இருந்தாலும் தேச கட்டமைப்பு செயல்பாடுகளும் சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தைகளும் வந்து என்னது, ஏப்ரல் மாதம் 1947 வந்து தொடங்குது. சரிங்களா? ஏப்ரல் மாதம் 1947 தொடங்கியது. தேச கட்டமைப்பின் போது மதக்கலவரம், தேச பிரிவினை மற்றும் அகதிகள் பிரச்சனை ஆகியவை வந்து என்னது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. நம்மளுடைய தேச கட்டமைப்பு நடத்தும் பொழுது என்ன ஆகுது, இந்தியா பாகிஸ்தான் பிரியுது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியாவுக்கு விரட்டப்படுறாங்க, வர்றாங்க. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு நினைக்கிற முஸ்லீம்கள் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அதனால் வந்து அகதிகள் ஏற்படுறாங்க, கலவரங்கள் ஏற்படுது. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. சரிங்களா? பாருங்கள், அப்போ நமக்கு தேச கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது சில அரசுகள், இப்போ ஹைதராபாத் நிஜாம் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் ராசாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவு வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து இணைந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் அதை தொடர்ந்து நடக்கும் கலவரங்கள், அதெல்லாம் நடக்கும். பாருங்கள், இந்த தேச கட்டமைப்பின் போது என்ன நடக்குது, நமக்கு மதக்கலவரம், தேச பிரிவினை மற்றும் அகதிகளுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாமே வந்து என்னது, இந்தியா எதிர்கொள்ள நேர்ந்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல், சரிங்களா, அவர் தான் வந்து என்னது, துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றவுடன் 565 சுதேச அரசுகளுடைய ஒருங்கிணைப்பு தொடங்கியது. வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்து என்னது, டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சராக வந்து என்னது பதவியேற்றுக்கிறாரு. அவர் பதவியேற்றினோடனே என்ன பண்ணுறாரு, போய் இந்த சுதேச அரசுகளை எல்லாத்தையும் சந்தித்து இந்திய ஒன்றியத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்கிறார். சரிங்களா? இந்த வேலை எல்லாமே சுதேச அரசுகளை பூரா இந்தியா ஒன்றியத்துடன் இணைக்கக்கூடிய வேலை எப்போ முடியுதுன்னா என்னது, ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர அணைகிறோம்ல, அன்னைக்கே ஆகஸ்ட் 15 1947 முடிச்சுருவாங்க. இந்த வேலை எல்லாத்தையும் என்னது முடிச்சுருவாங்க. அப்போ எப்போ சார் இவர் இதாகிறாருன்னா, அதை இடைக்கால அரசு வரும் இல்லையா, அதில் தான் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் வருவார். சரி, பாருங்கள், 3 பிரிட்டிஷ் வைஸ்ராய்களுடன் பணியாற்றிய விபி மேனன் அவர்கள், 3 பிரிட்டிஷ் வைஸ்ராய்களுடன் பணியாற்றிய விபி மேனன் அவர்கள் பட்டேலின் செயலாளராக, செக்ரட்டரியாக, சரிங்களா, பட்டேல் அவர்களுடைய செக்ரட்டரியாக பொறுப்பேற்று அதற்கான களப்பணிகளை மேற்கொண்டார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரிங்களா? அப்போ இந்திய ஒன்றியத்தில் சுதேச அரசுகளை ஒன்றிணைப்பதில் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர் யார், செயலாளராக இருந்தவர் யார் அப்படின்னா 3 பிரிட்டிஷ் வைஸ்ராய்கள்கிட்ட வேலை பார்த்த விபி மேனன் அப்படிங்கிற நபர் தான். சரி, பாருங்கள், அடுத்து வல்லபாய் பட்டேலும் விபி மேனனும் சுதேச அரசர்களிடம் அரசியல் நிர்ணய சபையில் இணைய செய்தனர். அவர்களெல்லாம் பேசி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சுதேச அரசுகளை அரசியல் நிர்ணய சபையில், அதாவது 92 பேர் சுதேச அரசுகள்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தி சுதேச அரசுகளை உறுப்பினர்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களின் சுதேச அரசுகளுடைய சொத்துக்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்படாது அப்படின்னு சொல்லி உறுதிமொழி தர்றாங்க. உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பறிமுதல் செய்ய மாட்டோம், சரிங்களா, அதனால் நீங்கள் தைரியமாக இருந்து என்னது இந்திய ஒன்றியத்தில் இணைங்க, அரசியல் நிர்ணய சபைக்கு உங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, பல சுதேச அரசுகள் வந்து இந்தியாவுடன் இணைவதற்கு ஒப்புதல் அளித்தன, இந்தியாவுடன் இணைவதற்கு ஒப்புதல் தர்றாங்க. ஜூனாகத், காஷ்மீர் மற்றும் ஹைதராபாத் சுதேச அரசுகள் வந்து தனித்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 3 தான், ஜூனாகத், காஷ்மீர் மற்றும் ஹைதராபாத். இந்த 3 சுதேச அரசுகளும் வந்து என்ன, நாங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது டொமினியன் அந்தஸ்துக்காக நினைக்கிறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஜூனாகத் இணைப்பை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜூனாகத்தினுடைய நவாப் அல்லது அவரின் திவான் ஷா நவாஸ், சரிங்களா, இவர் தான் வந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் ஜுல்பிகார் அலி பூட்டோவினுடைய தந்தை. சரிங்களா? ஜுல்பிகார் அலி பூட்டோ, பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபரான ஜுல்பிகார் அலி பூட்டோ, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க,
ஆனால் ரொம்ப சின்ன பிள்ளையாருக்கும் இந்த ஜுல்பிகார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டிருப்போம், பூட்டோங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சரி, ஓகே. ஜுனாகத் நவாப் அல்லது அந்த அவருடைய திவான் ஷா நவாஸ், இவர் என்ன பண்ணுவார், கராச்சிக்கு தப்பிச்சு போயிடுவார், பாகிஸ்தானுக்கு. ஷா நவாஸ் சலுகை வேண்டு. இந்த ஷா நவாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இணைப்பை ஏற்றுக்கொள்ளலை. சரிங்களா, இணைப்பை ஏற்றுக்கொள்ளலை. ஜூனாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற 3 அரசுகள் வந்து இந்தியாவினுடைய அங்கமாக இருந்துச்சு. ஜூனாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3 சுதேச அரசுகளும் வந்து என்னது, இந்தியாவினுடைய அங்கமாக மாறிடுச்சு. 4வது பகுதி வந்து அரபிக்கடல். 4வது பகுதி வந்து என்னது, அரபிக்கடல். அந்த பகுதி மக்களும் பெரும்பாலானவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாங்க. இருந்தாலும் இந்த திவான் பூட்டோ பாகிஸ்தானோடு ஆகஸ்ட் 15, 1947 இணைஞ்சிட்டாரு. சரிங்களா, ஷா நவாஸ் இருக்கார் இல்லையா, இல்லைன்னா ஜுனாகத்துடைய நவாப் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த திவான் பூட்டோ ஷா நவாஸ் ஆகஸ்ட் 15, 1947 பாகிஸ்தானில் போய் இணைந்துட்டார். இதை வந்து கண்டித்து அந்த ஜூனாகத் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஏன்னா மற்ற அந்த ஜூனாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற 3 அரசுகளும் இந்தியாவின் அங்கமாக இருக்குல்ல. 4வது பகுதி அரபிக்கடல் பகுதி. அந்த பகுதியில் இருக்கவங்க பெரும்பாலான இந்துக்கள், முஸ்லீம்கள் அல்லாதவர்கள். அதனால் அந்த ஜூனாகத்தை போயிட்டு அந்த திவானான ஷா நவாஸ் பூட்டோ அவர்கள் பாகிஸ்தானோட இணைத்ததை அந்த மக்களை, அந்த ஜூனாகத் பகுதியினுடைய மக்களை வந்து எதிர்த்து போராட்டத்தில் நடத்துகிறாங்க. ஜூனாகத் வந்து என்னது, இந்தியாவுடன் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்தனர். திவான் அவர்கள் ஷா நவாஸ் என்ன பண்ணுறாரு, தங்களது குடும்பத்தினருடன் தப்பிச்சு எங்கே போகிறாரு, பாகிஸ்தானுக்கு போயிடுவார். சரிங்களா, தப்பிச்சு அரசு கஜானாவையும் தூக்கிட்டு பாகிஸ்தானினுடைய அப்போதைய தலைநகராக இருந்த கராச்சிக்கு, சரிங்களா, இன்றைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்லாமாபாத் தான் வந்து தலைநகராக இருக்குது. அப்போது கராச்சி தான் தலைநகராக இருந்துச்சு. அந்த கராச்சிக்கு வந்து என்னது, தப்பிச்சு போயிட்டார். மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஜூனாகத்தானது இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் அவருடைய அந்த ஷா நவாபினுடைய மகன் வந்து பின்னால் ஜுல்பிகார் அலி பூட்டோ அவர்கள் அதிபராக வந்தார் பாகிஸ்தானில். அடுத்து வந்து ஹைதராபாத் இணைப்பை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹைதராபாத் நிஜாம் தலைமையிலான ஹைதராபாத் மற்றொரு சுதேச அரசாக இருந்துச்சு. நமக்கு தெரியும், முஸ்லீம்கள் அல்லாதவர் வந்து பெரும்பான்மையினராக இருந்தனர். முஸ்லீம்கள் அல்லாதோர் வந்து என்னது, பெரும்பான்மையினராக இருந்தனர். அவர் வந்து டொமினியன் அந்தஸ்து கேட்குறார், தன்னாட்சி உரிமையை வந்து எதிர்பார்த்தார். மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து என்ன சொல்கிறாரு, டொமினியன் நிலை வந்து அளிக்க மறுத்துட்டார். மவுண்ட் பேட்டன் வந்து என்னது, ஹைதராபாத்துக்கு நான் டொமினியன் அந்தஸ்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். டொமினியன் அப்படின்னா என்னது, பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்பில் தன்னாட்சி அரசாக விளங்கக்கூடிய நிலையை குறிப்பது. பிரிட்டிஷினுடைய காமன்வெல்த் கூட்டமைப்பில் ஒரு தன்னாட்சி அரசாக விளங்கக்கூடிய நிலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே அப்போது காசிம் ரஸ்வி, சரிங்களா, காசிம் ரஸ்வி அப்படிங்கிற ஒரு மதவாத தலைவருடைய செல்வாக்குக்கு வந்து நிஜாம் வந்து என்னது, அடிமைப்பட்டிருந்தார். அவருடைய பேச்சை கேட்டு தான் இவர் இது மாதிரிலாம் செஞ்சார் அப்படிங்கிறாங்க. ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பான இந்தேகத் உல் முசல்மான், சரிங்களா, இந்தேகத் உல் முசல்மான் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராகத்தான் இந்த ரஷ்வி அவர்கள், சரிங்களா, காசிம் ரஷ்வி அவர்கள் இருந்தார். இந்தேகத் உல் முசல்மான் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஒரு மதவாதியான காசிம் ரஷ்வி அவருடைய செல்வாக்கிற்கு என்னது, ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் ஆட்பட்டிருந்தார். அதன் காரணமாக அவர் வந்து தன்னாட்சி கேட்குறாரு. மவுண்ட் பேட்டன் வந்து என்னது, தன்னாட்சி தரலை. அடுத்து இந்த அமைப்பினர் வந்து ராசாக்கர் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. அந்த ரஷ்வி அவர்கள் தலைவராக இருந்தார் இல்லையா, ராசாக்கர் படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத் நிஜாம் தான் இந்த ராசாக்கர் படையை வச்சுருந்தார். அப்போ இந்தேகத் உல் முசல்மான் அப்படிங்கிற படையைச் சேர்ந்தவர்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ராசாக்கர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1943 கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையையும் வந்து நிஜாம் வந்து நீக்கிறாரு. சரிங்களா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஹைதராபாத்தில் இருந்த தடைகளை நிஜாம் அவர்கள் நீக்கிறாங்க. ராசாக்கர்களும் கம்யூனிஸ்ட்களும் இணைந்து வன்முறையில் முடிந்தது. ராசாக்கர்களும் கம்யூனிஸ்ட்களும் 2 பேரும் சேர்ந்தது வந்து என்னது, வன்முறையில் முடிஞ்சு. ரயில் வண்டிகள் தாக்கப்பட்டது. இதன் பின்பு செப்டம்பர் 1948 இந்திய இராணுவம் வந்து ஹைதராபாத்திற்குள்ளே நுழைந்து கலவரத்தை அடக்கியது. சரிங்களா, ராசாக்கர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி மீதான தடையை வந்து ஹைதராபாத் நிஜாம் நீக்கிறாரு. ராசாக்கர்களும் கம்யூனிஸ்ட்களும் இணைந்ததன் காரணமாக ஹைதராபாத் பகுதியில் பல்வேறு வன்முறைகள் வந்து நடந்துச்சு. அந்த ரயில் பெட்டிகள் இதெல்லாம் தாக்கப்படுது. இதன் காரணமாக இந்திய இராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னா,
1948 செப்டம்பரில் இந்திய இராணுவத்தை ஹைதராபாத்துக்குள்ளே அனுப்பி ஹைதராபாத்தில் கலவரத்தை அடக்கி அமைதியாக கொண்டு வராங்க. இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, ஹைதராபாத் நிஜாமால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்தியாவுடன் இணைவதாக அறிவிச்சிட்டாரு. நிஜாமுக்கு ஏராளமான செல்வமும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. இதோடு நமக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹைதராபாத்து இணைப்பு பார்த்துட்டோம் பாருங்கள். அடுத்து தெலுங்கானாவில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட்கள் கிளர்ச்சி செய்கிறாங்க. தெலுங்கானாவில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட்கள் கிளர்ச்சி செய்கிறாங்க. இதன் விளைவாக ஆச்சாரிய வினோபாவே அவர்கள் 1940 அக்டோபர் 17 அன்னைக்கு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குவார் இல்லையா, அவருடைய ஆசிரமத்தில் அவர் ஆரம்பித்த இது தனிநபர் சத்தியாகிரகம். சரிங்களா, வினோபாவே அவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குவார். முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரிய வினோபாவே, இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரி, ஓகே, வாங்க. இப்போ இந்த வினோபாவே அவர்கள் என்ன பண்ணுறாரு, பூதான இயக்கம், அதாவது பூமிதான இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. தெலுங்கானா பகுதியில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட்டுகள் கிளர்ச்சி செய்கிறாங்க. இதன் விளைவாகத்தான் வினோபாவே அவர்கள் பூமிதான இயக்கம் தொடங்கப்படுது. இந்த பூமிதான இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான நிலம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு தானமாக நிலத்தை வாங்கி நிலம் இல்லாதவங்க தர்றது. அவ்வளோ நிலம் வச்சு நீ விவசாயம் பண்ணி எல்லா சொத்தையும் நீ எடுத்துப்பியா, வேணாம், உன்கிட்ட நிறையா நிலம் இருக்கியா, கொஞ்சம் குடியா, இல்லாதவங்க வச்சு அவங்களும் விவசாயம் பண்ணட்டும் அப்படிங்கிறது. மகாத்மா காந்தியினுடைய சீடரான வினோபாவே என்ன பண்ணுறாரு, இந்த இயக்கத்தை பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலம் பல நிலங்கள் பெற்று நிலமற்ற விவசாயிகளுக்கு அளித்திருப்பார். சரி, அடுத்து நம்ம ஜோத்பூர் இணைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஜோத்பூர் அரசு முதலில் இந்தியாவுடன் இணைவதாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹன்வந்த் சிங் அரசு, ஹன்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு அரசர் இந்த ஜோத்பூருக்கு பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றதை என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுடன் இணைவதற்காக முடிவு செய்கிறாரு. பாகிஸ்தானுடைய சார்பில் கராச்சி துறைமுகத்தை சுதந்திரமாக இந்த ஹன்வந்த் சிங் பயன்படுத்தி கொள்வதுக்கும் ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொள்ளவும் மற்றும் ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொள்ளவும் இந்த ஹன்வந்த் சிங்குக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, உரிமை வழங்குவதாக முகமது அலி ஜின்னா அவர்கள் அறிவிக்கிறார். நான் உங்களுக்கு கராச்சி துறைமுகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, நீங்கள் சொந்தமாக ஆயுதங்கள் தயாரிச்சுக்கோங்க, நீங்கள் ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் உரிமையை நான் தர்றேன், நீங்கள் பாகிஸ்தான் கூட இணைந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஜோத்பூர் மன்னரான ஹன்வந்த் சிங்குக்கு பாகிஸ்தானுடைய தலைவராக இருந்த முகமது அலி ஜின்னா அவர்கள், நம்ம முகமது அலி ஜின்னா இருக்கார் இல்லையா, அவர் அறிவிக்கிறார். இதை அறிந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மகாராஜா ஹன்வந்த் சிங்கிற்கு சில சிறப்பு சலுகைகள் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சலுகைகளின்படி ஆயுதங்கள் இறக்குமதி செய்து கொள்ளவும், ஜோத்பூர் கத்தியவார் இடையே ரயில் போக்குவரத்து அமைத்து கொள்ளவும். கத்தியவார் பகுதி ஒரு ஏரியா, சரிங்களா, ஜோத்பூர் மற்றும் கத்தியவார் இந்த பகுதிக்கு இடையே ரயில் பாதை அமைத்து கொள்ளலாம். அதே போல் பஞ்ச காலங்களில் தனது விவசாயிகளுக்கு உணவு தானியங்களை விநியோகித்து கொள்ளலாம். பார்த்தீங்களா, பஞ்ச காலத்தில் அந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு அந்த அரசர் தான் உணவு தானியங்களை விநியோகிப்பார். இந்த உரிமையும் வழங்குவதாக வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஹன்வந்த் சிங் அவர்களுக்கு சொல்கிறார். மேலும் இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஜோத்பூர் பாகிஸ்தானில் இணைந்துச்சுன்னா மதக்கலவரம் ஏற்படும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக இந்தியாவுடன் இணைய ஜோத்பூர் சம்மதிக்குது. முகமது அலி ஜின்னா ஒரு ஆஃபர் தர்றாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேல் ஒரு ஆஃபர் தர்றாரு. அதற்கப்புறம் ஜோத்பூரில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஸோ நம்ம போயிட்டு பாகிஸ்தானில் இணைந்தோம்னா மதக்கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி ஹன்வந்த் சிங் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்தியாவுடையே இணைந்து கொள்கிறார். இதுதான் அந்த ராசாக்கர் படை இருக்கு இல்லையா, அது ஹைதராபாத் நிஜாம் அவருடைய ராசாக்கர் கடை. இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பக்கம் குதிரையில் இவங்க தான் ராசாக்கர் படை. சரி, ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போமா. அடுத்ததாக காஷ்மீர் இணைப்பு பற்றி பார்க்க போகிறோம். காஷ்மீர் இணைப்பு நமக்கு பெரும் 2019 ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காஷ்மீர் இந்தியாவினுடைய அங்கம் தான் அப்படின்னு சொல்லி உடச்சி ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணி பண்ணுறாங்க. சரி, ஓகே,
காஷ்மீர் இணைப்பை பற்றி பார்க்க போகிறோம். சுதந்திரத்திற்கு பின்னாடி இந்து மகாராஜா ஹரி சிங், சரிங்களா, இந்து மகாராஜாவான ஹரி சிங் அவர்கள் ஆட்சி செய்த காஷ்மீர் மட்டும்தான் சுதேச அரசாக இருந்துச்சு சுதந்திரத்துக்கு பின்னாடி. மற்ற எல்லா அரசுகளும் ஆகஸ்ட்டு 15, 1947 இணைக்கப்பட்டுருச்சு. காஷ்மீர் ஒன்று மட்டும்தான் சுதந்திரத்துக்கு பின்னாடியே என்னது சுதேச அரசாக இருந்துச்சு. காஷ்மீரில் பெரும்பான்மையான மக்கள் என்னது முஸ்லீம் மக்களாக இருந்திருப்பாங்க. அதனால் அந்த பகுதி தங்கள் நாட்டோடு இணைந்து விடும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு மகாராஜா ஹரி சிங்கால் முன்மொழியப்பட்ட ஒரு நிரந்தர ஒப்பந்தமானது பாகிஸ்தானில் மக்கள் குடியேறதுக்கும் பொருள்களை கொண்டு செல்லவும் அனுமதித்தது. சரிங்களா, அவர் ஆகஸ்ட் 15, 1947 மகாராஜா ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிகிறார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானில் போயிட்டு குடியேறதுக்கும் பொருட்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. இதை இந்தியா என்ன பண்ணுறாங்க, கண்டிக்கிறாங்க. இந்தியர்கள் இதை தான் கண்டிக்கிறாங்க. பாகிஸ்தான் இந்த விஷயத்தை அலட்சியம் செய்தது. காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இதனால் பதற்றமான சூழல் உருவாகியது. இதனால் பதற்றமான சூழலானது உருவாகுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா ஹரிசிங் அவர்கள் இந்தியாவிடம் இராணுவ உதவி நாடுறார். பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு ஹரிசிங்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த காஷ்மீர் பகுதியில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை ஓரளவுக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் ஹரிசிங் என்ன பண்ணுறாரு, இந்தியாவிட்ட படை உதவி கேட்குறாரு. இதனை அறிந்து கொண்ட மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாரு, பன்னாட்டு சட்டங்களின்படி இந்திய இராணுவத்தை அனுப்புவதற்கு இந்தியாவும் காஷ்மீர் மகாராஜாவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றார். பன்னாட்டு ஒப்பந்தத்தின்படி இந்தியாவினுடைய படைகள் காஷ்மீருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் சொல்கிறாரு. அதன் பிரகாரம் ஒரு அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 அக்டோபர் 26, அக்டோபர் 26ஆம் நாள் 1947 ஹரி சிங் உடன்படிக்கையை மேற்கொள்கிறாரு இந்தியாவுடன். அதற்கு அடுத்த நாளே, அதாவது அக்டோபர் 27 இந்திய இராணுவம் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டு காஷ்மீரில் அமைதியானது ஏற்படுத்தப்படுகிறது. கடைசியாக நம்ம இதன் காரணமாக தான் காஷ்மீருக்கு 370 ஆர்டிகல் 370 வச்சு சிறப்பு சலுகைகள் கொடுத்து ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. காஷ்மீர் பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் 2019 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசு காஷ்மீரை 2ஆக பிரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லி யூனியன் பிரதேசமாக பிரித்து ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணி ஜம்மு அண்டு காஷ்மீர் இதெல்லாமே இந்தியாவினுடைய அங்கம்தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா, ஓகே. இது வரைக்கும் நம்ம சுதேச அரசுடைய இணைப்பை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அதற்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதிலேருந்து நமக்கு ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. அதுக்கு முன்னாடியே நம்ம ஜூனாகத் இணைப்பு, ஹைதராபாத் இணைப்பு இதெல்லாமே பெருசாக கொஷின் ஏரியாவில் இல்லை அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மொழிவாரி மாநிலங்கள் அடிப்படையிலான மறுசீரமைப்பு பார்த்திங்கன்னா, மொழிவாரி என்னென்ன ஆணையங்கள் அமைச்சாங்க, ஃபசல் எல்லை ஆணையம், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரும். இதில் தான் நமக்கு முக்கியமான கொஷின் ஏரியாவே இருக்குது. சரிங்களா, இப்போ டீட்டெயில்டாக கவனிங்க. டைம் கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ச்சியாக பார்த்தா தான் முடிச்சிடலாம். சரிங்களா, விடுதலைக்கு முன்பு விடுதலை போராட்ட இயக்கத்தின் போது மக்களை திரட்டுவதில் மொழி உணர்வு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வட்டார மொழியில் பிரச்சாரம் செய்கிறது. அந்த வட்டார மொழி பத்திரிகைகளுடைய பங்களிப்பு மக்களை திரட்டுவதில் பிரச்சாரம் செய்யுது. அப்போ மொழியை வச்சு அந்த மக்கள்கிட்ட இவங்க பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. எனவே விடுதலைக்கு பின்னர் தேசத்தை கட்டி அமைப்பதிலுமே மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதன் இன்றியமையாமை உணர்ந்து செயல்படுத்தப்பட்டது. என்ன பண்ணுறாங்க, விடுதலைக்கு முன்னாடியே மொழி ஒரு முக்கியமானதாக மக்களை திரட்டுவதற்கு பயன்பட்டது. அதனால் விடுதலைக்கு பின்னாடியும் இந்தியாவை ஒழுங்காக நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா மொழிவாரி மாநிலங்கள் தான் அதுக்கு தேவை. இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக தான் பிரிக்கணும். சரி, ஓகேங்க. ஆல்மோஸ்ட் 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த 1.2
இதை வந்து நீங்கள் அந்த ஜூனாகத்து இணைப்பு அதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இதில் வந்து உங்களுடைய ஆர்வம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கே சொல்லும் போதே ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுது. அது வந்து வேறு டாபிக், அதில் பெருசாக கொஷின் இது கிடையாது, கொஷின் ஏரியா கிடையாது. பட் இது வந்து கொஷின் ஏரியா அது. அப்போ இதை கொஞ்சம் நல்லா நடத்தணும் அப்படிங்கிறனால நான் இதை வந்து அடுத்த பாட்டில் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாகவே போகலாம். அடுத்த பாட்டிலேருந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கும் வந்து என்னது உட்காந்து கேட்கணும், இந்த பாடத்தை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். மொழி வாரியான அடிப்படையில் வந்து என்னது இந்தியாவை பிரிக்கிறது, அது தொடர்பாக நடந்த போராட்டங்கள், விஷயங்கள், அது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் இருக்குது. கேரளா எப்படி பிரித்தாங்க, ஆந்திராவை எப்படி பிரித்தாங்க, அப்புறம் என்னது போராட்டம், மாப்போசி, இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வரும். சரிங்களா? அதை தொடர்ந்து நிறைய தகவல்கள் இந்த பாடத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் என்னது கிளியராக படிக்கணும். சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம 1.2லேருந்து அடுத்த செகண்ட் பார்ட்டு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.